நான் வேறு சேர்த்துல போன மறுபடியும் இது எதை அதான் கண்டிப்பாக அந்த 2 வேலை நெட்டுவிட்டாங்களாட்டுக்குதா ஒரு எழுத்து நட்டுக்கிறாங்க. நாய் கட்டுருக்குதுமா இப்போ இல்லை இல்லை ரொட்டேட்டர் கிரீஸு ஜாயிண்ட்டுக்கு அதெல்லாம் அடிக்கிறதில்ல. அடிக்கிறது இல்லையா? சரி வெட்டலாம் எக்கனாமி போட்டு எக்கனாமிக்குங்கிறது கை வந்த கலையாக போச்சு உங்களுக்கு. தாண்டி நீங்கள் எடுத்தாலும் ஓட்டத்தானே போவீங்க. நாங்கள் பார்க்குறோம் கையலாங்கடை வண்டியை பிடிக்கலாமா எந்த அது ஓட 2 நாளைக்கு 2 நாளைக்கு ஓடுமா புல் செவுப்பில் கிடக்கிறது 2 அது ஃப்ளோட்டு வேலை செய்யலாமாப்பில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேட்ரி கடையில் தேவை. ஓ நல்லா இது போகிற ஒரு கிரீஸ் அடிக்கிறதில்ல ஜாயிண்ட்டுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல. கேட்டால் எங்கள் வண்டி ஓடும் உனக்கு என்னையா அப்படிங்கிறான். நாம் என்னடான்னா ப்ராப்பராக கிரீஸ் அடித்தா கூட ஓட மாட்டேங்குது. வண்டி வர்றதுலே சத்தம் மட்டும் டம்மு டம்மு டம்முன்னு டோர் சத்தம் மட்டும் அதிகமாக கேட்கும். பாருங்க ஆனந்த் ரூட்டு காட்டுறாரு. சொன்னா தானே தெரியும் பையனுக்கு. பிளாட்டு தாய் தான் எவ்வளோ பெரிய வயல். எதுவும் ஓடுறதா அது ஓட்டுமாப்பிள்ள உள்ள அதுக்கு தடம் வயல் இல்லைண்ணா பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு வந்துடல மாடை போய் ஜாயின் அடிக்கிறதே லேட்டாகி போச்சு. அது மாட்டு தான் கொடுக்கல. அதான் அந்த வயல் தான். இதில் ஓப்பனிங் காட்டிட்டு வந்துடுறேன். இது டே நல்லா பேத்தப்படாத. வயல் வந்ததுலேருந்து பெரிய பெரிய வயல் எடுக்குது. நேற்று சும்மா தான்டா இருந்தான். என்ன உசுரை வாங்கிட்டு நேற்று வேலையே இல்லை, சும்மா தான் இருந்தான். எங்கே விட்றான் அதான் பண்ணலாம் இதான் பண்ணலான்னுக்கிட்டு. ஓகே நம்ம பெரிய காடெல்லாம் இல்லை, இங்கேயும் ஆனந்ததும் ஏதோ வேலை இல்லை. அதெல்லாம் சிக்கிட்டு அதெல்லாம் சின்ன 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 வயலாக பார்த்து ஓட்டிக்கிறது தான் வேலை. இதெல்லாம் பாரு வண்டியே நல்லபடியாக திரும்பாது, அவ்வளோ சின்ன இடம். ஃப்ளாட்டு இதெல்லாம் வீட்டு நிலம், வீடு கட்டுறதுக்கோசரம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏதோ நீங்கனாச்சும் பிளாட் ஓட்டுறீங்கடா, எங்கள்கிட்ட இதுவும் இல்லைடா, சும்மா இருக்கிறோம்டா. மாப்பிள்ளைகிட்ட இன்னொரு தப்பு இருக்குது. என்ன? வண்டி ரேஸ் வச்சு பீட்டியாக போகிற தப்பு தான். வேலைலாம் அப்படி பொழுதுக்கும் போட்டிங்கன்னா சைடு பிடிச்சிட்டு போயிடும். ரோடு ஓடலாம் ரேஸ் வச்சு என்றைக்குமே போட மாட்டாங்க. போட்டு ரேஸ் அடிக்கிறேன். ஏப்பா குருநாதர் அப்படி தான்ப்பா ட்ரைனிங் கொடுக்குறாரு. ரேஸ் போட்டு அடிக்கிறேன். சாயங்காலம் போய் கத்தி எடுத்து போடுறாரு. கத்தியா எடுத்துருவா. கத்தி எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு சைன் எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே நான் கூப்பிட்றேன் பத்தியா. 18 கண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீவா நீ போயிட்டு வேலையை முடிச்ச நான் போய் அதை சேர்த்த ஓட்டுறேன். என்னது கேட்குதா? வந்த குழந்தைக்கு காட்டுக்காரர் சும்மா ஓட்டிட்டு வர்றத கொள்ளு கொண்டாக்கா வேச்சு விட்றோம். கொல்லை வாங்கி வேச்சிருக்கிறோம் பாருங்களேன். ஏன்னா கொள்ளு விளையுமா? என்னன்னா ஆனந்த பிள்ளை கத்தி எடுக்க போகிறானா. நம்மளுக்கு ரொட்டேட்டரில் வந்து சைன் ரொம்ப வீக்காக இருக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை. அதனால் நாம்பளும் சைன் எடுத்து உஷாராக வச்சுக்கலாம்.
ஏன்னா வந்து இனிமேல் வந்து ரொட்டேட்டர் அதிகமாக ஓடும், கைகாடு பட்டரெல்லாம் வருமா, அதனால் செயின் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த செயினை வச்சு பொழப்பு ஓட்ட முடியாது. கல் நல்லா பெரிய கல்லாகவே இருக்குது. இப்போ எக்கனாமிக்கில் போட்டு ஓடிட்டுருக்குது. அதனால் நம்ம செயின் கொஞ்சம் முன்னெட்டுக்கு எடுத்து வந்து வச்சிட்டோம்னா அத்து போனா போட்டுக்கலாம். என்ன காசு தான் இருக்கிற இடத்த காணோம், வேறு வழி இல்லை. ஒரு கல் பாருங்கள், இத்தனை ஐட்டம் ஓட்டுறாங்க பிடிக்கிறாங்க, அந்த கல் வீட்டுக்கார முடியும் எடுத்து வைக்கல. இப்போ தான் வண்டிக்காரன் எடுத்து வைக்கிற நிலமே ஆகி போச்சு. ஏன்னா கத்தி நம்மளதெல்லாம் விட்டு அடி வாங்கும், அதனால் வேறு வழி இல்லை. காட்டுக்காரர செய்கிற வேலை நீ என்னடா செஞ்சுட்டு இருக்கிற? அங்கே அப்படியே கத்தி அப்படியே பல இருக்குது. கடமை உணர்ச்சி ஒரு அளவே இல்லைடா. எக்கனாமிக்கிலே ஓடுது. அந்த ரோட்டேட்டரில் கத்திக்குதா, அதில் கத்திக்குதா, அதுலேயும் முடிஞ்சுட்டீங்களா? இவன் பேட்ட மாட்டேன் கொஞ்சம் அங்கே வெட்டு இல்லைன்னா உடனே எக்கனாமிக் போட்டு ஓட்டி போடுவாங்க இருக்குது. ரெண்டு சாலா ஓட்டி விட்டு 2 சால் ஓட்டினா தான் ஒரு 1/4 மணி நேரம் பில் ஆகும். இந்த ஒரு சேலுக்கு 500 நார்த்தங்காய் மரம் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. அது பிஞ்சு காய்டா, இன்னும் பெருசாகும். மாப்பிள்ளைக்கு இந்த ஜாண்டியரில் அப்படி என்னதான் இருக்குதா தெரில. ஜாண்டியர்னால் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓட்டுறான், ஆனால் வேறு வண்டி ஓட்ட சொன்னால் ஓட்ட மாட்டேங்கிறான். இதில் அப்படி என்னதான் இருக்குதா தெரில இந்த வண்டியில். அது ஜாண்டியர்னா ஜாண்டியர் தான் 10 கிளியாம். ஏன்னா 10 ரூபா மீதி பண்ணுறதுக்கு வழி சொல்ல மாட்டேன். 10 கோழி எடுத்து ஓட்டினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறான். வச்ச பட்டை தான் மண்ணு போகும். ஏது அடியில் வச்ச மாதிரி தான் அது அப்படியே தள்ளிட்டோம். அப்போ தான் அடி போகாது, இல்லைனா அடி போயிடும். அது தேஞ்சிக்கும்டா. நீ இப்படியே இன்னொரு 10 மணி நேரம் ஓட்டிட்டீங்கன்னா அந்த பட்டை சீக்கிரம் போயிடும். ஏன்னா சைடு பட்டை உரையாது. இப்போ பேசாமல் பட்டை செட்டு போடலாமாடா, பட்டை கலப்பட்டை அதான் அலையில் வச்சு விட்றலாமா? அது கல்லுக்காட்டிலாம் ஓட்ட முடியாது. கல்லுக்காட்டில் ஓட்டினா சுத்தம். இதாக இருந்தால் ஒழுக்கிட்டு வந்துடும், மண்ணு காட்டுக்கு தான் ஆகும். நீ வேணால் போடலாம் களிமண் காட்டுக்கு. களிமண் ஓட்டுறப்ப இறக்கி ஓட்டுக்க வேண்டியதான். ஓலவே எடுக்காத பட்சத்துக்கு வேணால் அது போடலாம். இது மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போதைக்கு தூக்குற மாதிரி இருக்கணும், ஓட்டை தூக்கி போட்டுக்கிற மாதிரி இறக்கி போடுற மாதிரி இருக்கணும். ஆனால் பட்டை எத்தனை நாளைக்கு ஓடும்னு தெரியல. ஒரு பட்டை கத்தி தேயம்ட்டு ஓடுமா? 2 பட்டை எடுத்து போட்டா என்ன பண்ணும்? 9 நாள் போட்டு பார்ப்போம். அதுக்கெல்லாம் கிளாம்பு செட் பண்ணணுமே, அதான பிரச்சனை. இப்போ இவ்வளோ வச்சிடலாம். அந்தான கிளாம்பு செட் பண்ணணுமே. போட்டால் 2 பக்கமும் போடணும், ஒரு பக்கம் போடுறதுக்கு செட் ஆகாது. அமௌண்ட் வைக்கும். காலையில் வர லட்சுமி விடாது. நம்ம பக்கத்து பிள்ளாட்டு ஓட்டுனது காசு கொடுக்குறாங்க. நமக்கு இந்த வேலை கூட இல்லை. அதான் நாளைக்கு தான் வந்து டாப் போடுறதுக்கு பட்டக்காரரை கூப்பிட்டுருக்கிறாரு. நாளைக்கு தான் போய் டாப் போடுறதுக்கு ரெடி பண்ணோம். டாப் போடுறது வேறு எல்லாமே வீடியோ கேட்குறீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் அதை எடுத்து போடுறேன் நண்பா. நிறையா பேர் கேட்குறாங்க அந்த டாப்பு வீடியோன்னு. நாளையிலேருந்து அதனாச்சும் ஒரு 2-3 பாட்டாக எடுத்து போடுறேன் ப்ரோ. ஒரே பாட்டாக எடுத்து போட முடியாது. ஒரு 2-3 பாட்டாக பிட்டு எடுத்து போடுறேன். கிடைக்கிறத எடுத்து போடுறேன். என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் போடுறாங்க. நாங்கள் ஒரு ஸ்டைலு. எங்கள் வண்டி டாப்பெல்லாம் நான் போட்டது தான். ஆத்தூர் டாப் போடலாம். ஆத்தூர் டாப்லாம் நமக்கு ஆகாது. இது பாருங்க ஆத்தூர் டாப் தான். ஒரு மரம் ஓட்டுறதுக்கு இது செட் ஆகாது. ஒரு மரமாட்டையெல்லாம் ஓட்டுறதுக்கு மற்றபடிக்கு. ஆனால் லுக்கு இது மாதிரி கல் அடித்ததான் ப்ரோ சல்லாம் அடி சீக்கிரம் பேரங்க வீக் ஆகிடும். இதெல்லாம் எக்கனாமிக்கில் ஓடிட்டு இதில் ஒரு பிளாட் அறுவடை ஆயிருச்சா? 500 பிளாட் 2 பிளாட் பட்டா சும்மா நச்சு நடியில் நீட்டிட்டு சொன்ன மாதிரி.
கல் மேலே வச்சான் தெளிவான என்ன பண்ணுறான்? போட்டு கல் மேலே வைக்கணுமா? போட்டு கல்லை உடைக்கிறான். உடைக்க மாட்டான். அந்த விஷயத்தில் பாராட்டலாம். தேவையில்லாம் எது மேலேயும் விட மாட்டான். ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வச்சியா முடியல, இவனை வச்சுக்கிட்டு எப்பட்றா வேலை வாங்குறதுன்னு தோணும். இப்போ போனால் அந்த ரோட்டருக்கு ஜாமான் வாங்கணுமா? அது என்ன வர அதுக்கு ஆயில் சில்லு என்ன வேணும்? வாங்கிட்டு வந்துட்டுமா? பேருங்க நல்லா தானே பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம். அதில் சரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. வேறு இல்லையே, அதான் சேத்தை பிடிக்கிட்டு தான் நான் இது பண்ணோம். சரி சேத்தை பிடிக்கிட்டு தான் ட்ரம்மெல்லாம் வெள்ள வச்சு பண்ணேன். ஆயில் சீர் கடையாக எடுத்தேன். அது ஆயில் சீர் மாத்திரம் தான். நான் பிளாட்ஃபார்ம் மாத்திரமில்ல, அது ஆயில் சீர் மாத்திரம் தானே. பிளாட்ஃபார்ம் மாத்திரப்ப இது உடனே மாற்றி ஒரு மாதத்தில் பிடிக்கிட்டு போயிருக்கு. ஒரு மாதம் இல்லை, ஒரு 30 மணி நேரம் இருக்கும். அதுதான் என்ன ஏன் அவசரப்படுறா? ஏன்னா சைனு வந்து ஊரையே கூப்பிடுது கரங்கரங்கரங்கரங்கரன்னு. ஃபுல்லாக எண்டு வரல இழுத்து வச்சுட்டா மறைய. சைனு கடன்னு பிச்சுக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். என்ன பிக்குதோ தெரில. எடுத்து வந்து பிக்கரனையும் மாற்றிடும். பிக்கரனையும் மாற்றிக்கலாம். அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா ஏதோ டக்குன்னு டோரை போட்டு தள்ளி பிக்கிறப்ப சேர்ந்து டோரையும் சேர்த்து பிச்சுக்கிட்டு போயிடுது. சேலத்தில் கேட்டேன், 4550 ரூபாயாம் 18 கன்னி. அங்கே கேட்டு பார்ப்போம் எடப்பாடியில் அங்கே என்ன ரேட்டு சொல்கிறான்னு. பவர் நம்பர் பார்த்தா அதான் நேரில் போகிறோம்ல, அப்புறம் என்ன 8 வர மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துடலாம். நேரில் என்னத்தை போகிற ஃபோன் பண்ணி கேளு. 18 கன்னி என்ன ரேட்டுன்னு. 17 கன்னி இல்லை 18. இதுக்கு 17 ரெகுலர் சீரீஸு. இவர்கிட்ட அன்பனாட்டம் இல்லை. கேமரா சுற்றியும் ஓட்டி வச்சு அப்படியே ஓரம் ஒரு சுற்று வந்துட்டா வேலை முடிஞ்சுது. இது வந்து ஒரு ஃபிக்ஸடு. இதே என்னடா இதே 500 கணக்கு வந்துட மாட்டேங்கிறா. வரட்டும் இதே 500 கணக்கு வந்துடும். நீ ஃப்ளாட் ஓட்டினா 500 ஆனால் இது கணக்கு பார்த்தா இப்பயே காமனாக 20 நிமிஷம் மேலே ஓடி இருக்கு. ஃபோன் பண்ண அப்புறம் எடுப்பியா? இதே தொலைவுது தொலைவரியா? எவ்வளோ கத்தி 2 ரோட்டு எடுக்கும் எடுத்து வந்துடலாமா? காசு அதான் கோயிலுக்கு போயிட்டு செலவாகி. என்னடா கோயிலுக்கு போயிட்டு என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தியா மாவனுக்கு? அவன் என்ன 2 பேரும் என்ன ஆளுக்கு மிஞ்சி போனால் 1000 ரூபா பொம்மைக்கு மேலே வாங்கி இருக்க போகிறாங்க. 1000 ரூபா போடு பேச ஒன்று சொல்லியே ஓடியா போடுறேன். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. பேசு உன் நம்பர் போட்டு தருவோம்டா. இரு அவன் அதுக்கிட்ட வெளியே வந்துடுவான். வெளியே வர பேசுவார். எப்படியும் 4000 ரூபாய்க்கு பக்கமாக வரும். 4100 4150 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட கேட்கல, ராஜ்குமார்கிட்ட நான் கேட்டு பார்க்காத வந்துட்டேன். ராஜ்குமாரில் அவன் தானே ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த ஆள்ரா. ஃபஸ்ட்டு ரொட்டரி சாருக்கு அந்த ஆள் தான், வேறு யாருமே கிடையாது. கோமதி ஜிஎஸ் எல்லாமே இப்போ அந்த ஆளை யாருமே மதிக்கிறது கூட இல்லை. நீங்கள் போட்டியா? நம்பர் கரெக்டாக போட்டியா? கரெக்டாகுது. அது ரிவர்ஸ் போட்டு எடுத்துருக்கலாம். ரவுண்ட் அடித்தா மட்டும் சின்னதாக போயிட்டு ரவுண்ட் அடித்து அதை எடுத்து போடுவானா? சொல்லு. இதா 80 150
ஆ 155 155 ஆ 44 ஆ 2 சைபர் ஆ 9. ஆகும்போது இதை ரிவேர்ஸ் போட்டு எடுக்க மாட்டான். ஹலோ அண்ணா, அதை பெரிய ரொட்டாட்டருக்கு சைன் வேணுண்ணா. என்ன ரேட்னா வருது? 18 கண்ணிண்ணா. கோயம்புத்தூர் ரொட்டாட்டுண்ணா. இது ஹெச்டி ரொட்டாட்டுனா அது ஃபஸ்ட்டு ஒரு மாடல் 18 தான் இருக்குது. ரெண்டாவது கீர் மாதிரி காமிப்போம். இப்போ ரிவேர்ஸ் எடுப்பான் பாரு. சரிண்ணா. 4250. இங்கே எவ்வளோ கேட்டேன்? இங்கே 4251, 351, 451, ஒரு 100 ரூபா என்ன பண்ண சொல்லுவாங்களா? ஏன் என்ன ரொட்டாட்டர்னு கேட்குறாப்பியா? எல்லா ரொட்டாட்டரும் ஜாமான் வச்சுக்கிறாங்களா? அதான் எடப்பாடியில் ப்ரோ எல்லா ரொட்டாட்டரும் ஜாமான் இருக்குது. இந்த வட்டல் கரைங்கன்னா அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான், மாப்பிள்ளை முடிச்சான். அப்புறம் ஓகேன்பா, அவ்வளோதான். போட்டு எடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான். முடிச்சிட்டியாம்மா? இப்போ அரை மணி நேரமா? 100 ரூபா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். 500 ரூபாயா ஃப்ளாட் ஓட்டினா? ஓகே, நம்ம ஓட்டி முடித்தோன்னு இன்னொரு ஃப்ளாட்டு. வேலிடா. போலாம் போ. இந்த பக்கம் அது வயலில் பாருங்கள், சுற்றியும் வேலி. இதுலேயும் வந்து வண்டிக்காரன் தான் வந்து வேஜி ஓடிக்கிறான். போகிற காடெல்லாம் இப்படியே துளுன்னு இருந்தா நம்ம பொழப்பே பரவாயில்ல. இதுக்கு வண்டி ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாமே கைப்பில் அப்படிங்கிற மாதிரி. மொத்தம் இது வரலாம் வந்து நான் வீடியோ எடுத்தது ஒரு ஃப்ளாட் தான் எடுத்தேன். நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காட்டி ஆனந்த நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுங்காட்டியும் 2 பிளாட் ஓட்டிட்டு வந்துட்டான். மொத்தமாக இத்தனை பிளாட் ஓட்டி கூட இன்னும் 1 மணி நேரம் சேர்த்துல. இதுக்கு எத்தனை இடம் மாறியாச்சு? 4 இடம் மாறியாச்சு. ஒன்று கூட 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தை தாண்ட மாட்டேங்குது. ஃபீல்டு அவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருக்குது. வண்டி திருப்பினா அந்த பக்கம் கல்லுக்கிட்டு போய் இடிக்குது. அப்போ பார்த்துக்காங்க ஃப்ளாட்டு எப்படி ஏற்பட்ட ஃப்ளாட்டுன்னு பார்த்துக்காங்க. ஆனந்த சோளவதிக்க கூப்பிட்றாங்க. ரெண்டு சாலை ஓட்டு இல்லை கலங்காதான். ஐயோ கடவுளை. நாங்களே தான் முதலும் நாங்களே, முடிவும் நாங்களே. இன்னொன்று இருக்குதா? இன்னொரு வயல் அங்கே இருக்குதான். போகிற பிளாட் தான் இன்னைக்கு. ஆனந்த் 2 சாலா ஒரு 20 நிமிஷம் பில் பண்ணிட்டோங்கறியா?
ஏன் அப்புறம் அடுத்த சைட்டு உனக்கு எதை காட்டுவேன். சரி சொல்லிவிட்டு போ, அவன்கிட்ட இடத்த சொல்லிவிட்டு போ. செம்ம ஃபீல்டு. ஜாண்டியர் அருமையாக இடத்துல கட் ஆகுது நூல் மாதிரி. மேச்சேரி வருங்க. அதான் அவினாசியில் மேச்சேரி வரணுங்க. நேற்று சாயங்காலம் தான் மாற்றிருக்காங்க. பாவம் எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. பெரிய டயர் தான் பிரச்சனை. ரொம்ப மாதிரி சின்ன டயர் போனால் அப்படி தான். டபுள் டயர் மாட்டுறாங்க பற்றியா? சிங்கிள் டயரு லோடில் அதிகமாக இல்லை வெயிட்டு. அதில் அதை ரொம்ப தூரம் லாங் ஓட்டுறாங்களோ சபரிமலை ட்ரிப்பு. மாப்பிள்ளை வெளியே வந்துடுவோண்ணா. சைடு பார்க்குறாரு. என்ன வாய் இன்னும் கொண்டு பொரியுது. ஃபீல்டை பாரு, வெங்காயத்தை பாரு. போட்டா போதும் அப்படியே வா. அதே வச்சிங்கன்னா தள்ளி வச்சுருவோம். ஏறி தான் வாங்கின நிலங்கிற அப்புறம் சுகராக தான் இருக்கும். மரத்தை ஆடி வேறையா சுற்றி பார்க்குறான்டா. பின்னாடி செகண்ட் கியரில் தூக்கி மாட்டிக்கிறது தானே வேறு வேலைக்கு. தூக்காத கீழே போட்டு எழுதிட்டு போ. அப்படியே எழுதிட்டு போ. கட்டி பற்றி எவ்வளோ கட்டி வச்சு வரணும். தூக்குனா இடிக்கும்டா. இதே போலாம் போ. நல்ல பாம்பாடு. தூக்கி அப்ப அப்படி பழவ 40 நல்ல பாம்பாடு இருந்துருந்துச்சு. இது என்னமோ பம்புது. 40 சென் வண்டி. சரி ஓகே.